பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப தூரம் நடைபயணமாக சென்று அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பெண்களுக்காகவும் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தால் என்னெல்லாம் செய்வார் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தேன். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னதே புரிந்து கொள்ளாமல் திரித்து தகவல் போடுறீங்க, செய்தி போடுறீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டு நீங்க உங்கள் பத்திரிகையில செய்தி போடணும். இன்னைக்கு சில பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானவை. நான் பேர் சொல்ல விரும்புற, ஆனா கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி. பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம அக்கா பேமெண்ட்ல தான், பிரேமல தான், அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் உண்மையை பூரா உளறி கொட்டிட்டு ஒரு மேடையில் பேசுகிறாங்க சேலத்தில். அண்ணன் முதல்வர் அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது, 2 குறை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, 2வது மது டாஸ்மார்க்கால் எங்கே பார்த்தாலும் சாராயத்தால் நம்மளோட அரசாங்கம் நடக்குது. இந்த 2 விஷயந்தான் அப்படின்னு பகிரங்கமாக உண்மையை உறக்க சொல்லிவிட்டு அப்புறம் அக்காவுக்கு அடி பெருத்த அடி போல பலத்த காயத்தால் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, மதுரையில் ஒரு அம்மாவை ஆதரிச்சு, அதாவது திமுகவில் ஒரு ஆல்ரெடி ஒரு 32 கேஸ் வாங்கின ஒரு அம்மா ஒன்று திமுகவில் திருப்பரங்குன்ற தொகுதியில் நிற்கிது. அந்த அம்மாவை ஆதரித்து பேசும்போது பத்திரிக்கையாளர்களை வன்மையாக கண்டிக்கிறேன், பத்திரிக்கையாளர்கிட்ட உண்மை இல்லை, நியாயம் இல்லை, நீதி இல்லைன்னு நம்ம உரத்த குரலை கொடுத்துச்சு. அக்கா பேமெண்ட்டில் தான் அவர்களே பத்திரிக்கையாளர்கள் நடுநிலையானவர்கள், ரொம்ப உண்மையானவர்கள். அவங்க உண்மையை உறக்க நீ சொன்னதை அப்படியே போட்டிருக்காங்க. நீங்கள் 200 ரூபாயை வாங்கிட்டு அண்ணன்ட்ட பயங்கரமான பழத்தை அடி வாங்கிட்டு அப்புறம் உண்மையை கக்குனதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பாகாது. என்ன பேசுகிறோம், உங்களோட இறந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க கேப்டன், அவரோட ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சுருக்கீங்க. உங்களோட சுயநலத்துக்காக 200 ரூபாய்க்காக உங்களோட கட்சியை, கட்சி தொண்டர்களை திமுகவிற்கு கொண்டு போய் அடகு வச்சுருக்கீங்க. உங்கள் தம்பி சுதேஷோட ஒரு ராஜ்யசபா MP சீட்டுக்காண்டி உங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் கட்சி தொண்டர்களையும் திமுகவின் கொத்தடிமைகளாக மாற்றிய தருணம் உங்களோட வாழ்வு. நீங்கள் எல்லாம் பேசவே கூடாது, பொது மேடையில் பேச தகுதியற்ற ஒரு நபர். நாங்கள் கேப்டன் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு மக்கள் ஏதோ ஓரளவுக்கு நினச்சாங்க. ஆனால் திமுக கூட என்னைக்கு நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தீங்களோ உறுதியாக மண்ணை கவ போகிறது நிச்சயம். உங்களுக்கு அடி பலத்த அடி விழும்.